உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம். நம்மில் பெரும்பாலானோர் நெற்றியில் விபூதி, சந்தனம், குங்குமம் போன்றவற்றை இட்டுக்கொள்வது வழக்கம். இதற்கு அறிவியல் ரீதியாக பல காரணங்களும் இருக்கின்றன. அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரப்படும் விபூதிக்கு சக்தி அதிகம் என்று கூறப்படுகிறது. மற்ற கோவில்களில் தரப்படும் விபூதி போல் அல்லாமல் இங்கு பன்னீர் இலைகளில் வைத்து விசேஷ விபூதி பிரசாதம் தரப்படுகிறது. ஒரு சமயம் விஸ்வாமித்திர முனிவர் தன் உடலில் ஏற்பட்ட பிணியை நீக்கும் பொருட்டு திருச்செந்தூருக்கு வந்து இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி அதை தெரித்து கொண்டார். இதன் காரணமாக அவர் உடலில் இருந்த அனைத்து நோய்களும் விலகி ஓடியதாக நம்பிக்கை. இந்த திருச்செந்தூர் இலை விபூதி பிரசாதம் பற்றி ஆதிசங்கரர் கூறியிருப்பதாவது: குஷ்டம், வலிப்பு, குமம், சமம், நீரிழிவு போன்ற கொடிய நோய்கள் அனைத்தும் இந்த விபூதியை பூசிக்கொண்ட மாத்திரத்தில் பறந்தோடும் என்று கூறியிருக்கிறார். இப்படி பல சிறப்புகள் கொண்ட இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் விபூதியை நீங்களும் திரித்து அருளோடு ஆரோக்கியமாக வாழலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலையில் உங்கள் வீட்டில் திருச்செந்தூர் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபட்டால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் விலகி செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.